ஐயோ! தனுஷு, விஜய் ஒண்ணாயா? என்னய்யா பேசுறீங்க? இந்த மாரி ஒரு 2 நாளா பேச்சு போயிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் தனுஷு தான். அவரு அரசியலுக்கு வராரோ, விஜய் மாரி ஜெயிப்பாரோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா சினிமாக்குன்னா தனுஷுக்கு ஒரு கோயிலே கட்டலாம். சினிமாவையும் தாண்டி அவரோட குரலுக்காகவே ஏகப்பட்ட ரசிகர்கள் இருக்காங்க. அது என்னன்னு சொல்றது, இந்த சரக்கு, பீடி அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். தனுஷு பாட்ட கேளுங்க. அதுக்கு மேல போதையே கிடையாது. இந்த மாரி என்னோட அழகான குரல டெய்லியும் கேட்கணும்னா, உங்க பொண்ணான கையால அந்த ஃபாலோ பட்டன தட்டிருங்க. இந்த பலதலாத்தையும் தாண்டி நிறைய பேர்த்துக்கு உதவி செய்யணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு நல்ல மனுஷன். சிவகார்த்திகேயனுக்கு வாய்ப்பு கொடுத்து இப்போ சிவகார்த்திகேயன் எங்கேயோ போயிருக்காரு. அனிருத்துக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. தலைவன் இப்போ இந்தியாவே கலக்கிட்டு இருக்காரு. தலைவனோட படத்தில் ஏகப்பட்ட கேட்டகரி இருக்குது. அதில் ரெண்டே எனக்கு பிடிச்சதுன்னா, ஒன்று வந்து ஃபீல் குட் மூவியாக இருக்கும், இன்னொன்று வந்து கட்டை பறக்க கொட்டை தெரிக்க அப்படி இருக்கும். ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் பிடிச்ச திருஞ்சிற்றம்பலம் சாதாரணமாக வந்து சூப்பராக ஒரு ஹிட்டை கொடுத்துட்டு போன ஒரு படம். இன்னொன்று யாழ்டினி மோகினி. கண்டிப்பாக சின்ன வயசில் எல்லாருமே இந்த படத்தை பார்த்துருப்போம். அப்படிப்பட்ட ஒரு காவியம் யாழ்டினி மோகினி. அப்புறம் உத்தம புத்திரன், குட்டி, படிக்காதவன், பொல்லாதவன்லாம் அந்த பிஜிஎம்காகவே 100 தடவை பார்க்கலாம். திருவிளையாடல் ஆரம்பம் எத்தனையோ இருக்குது, சொல்லிகிட்டே போகலாம். எனக்குலாம் டக்குன்னு வரமாட்டேங்குது. அதே மாதிரி கட்டை பறக்க கொட்டை தெரிக்க வேணும்னா ஃபஸ்ட்டு என்னோட ரொம்ப ஃபேவரெட்டு வட சென்னை. ஃபீல் குட்டில் இன்னொன்று மறந்துட்டேன், வேலையில்லா பட்டதாரி. அந்த படத்தோட ஆல்பம்மு, அதோட காமெடி, அதில் அவர் நடித்தது, தக்காளி, இதுதான் புதுப்பேட்டை. படம் எடுக்கிறது, நடிக்கிறது, பாட்டு எழுதுறது, பாட்டு பாடுறது, தயாரிக்கிறது எல்லாத்துலேயும் தலைவன் விரல விட்டு ஆட்டிட்டு இருக்காரு.